கூடியவர். ஏன்னா, தனஸ்தானாதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு கிரகங்க. அதனால இந்த ராசியில் பிறக்கிறவங்க செலவு அதிகமா செய்வார்கள். ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுவாங்க, நண்பருக்கு செலவு பண்ணுவாங்க. ஒரு சிக்கனமா பண்றதோட அதிகமா பண்ணுவாங்க அப்படிங்கிற தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது மாதிரி ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை வந்து குடும்பத்துக்கு அப்புறம் குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. தன் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த குழந்தைகள் மேல பற்று பாசம் வைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளை நேசிக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளை இவங்க அதிக அளவில் இவங்க வந்து பாசம் வைக்கக்கூடிய தன்மைலாம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு உண்டு வச்சுங்களேன். ஏன்னா அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குறிக்கிறதுனால அந்த 5ஆம் இடம் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகம் பார்க்கும்போது முதல் வந்து ஏன்னா இவங்களுக்கு கன்னி 5ஆம் இடமா வர்றதுனால 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வராங்க. அதனால குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பொருளாதார மேன்மையே வரும்னு வச்சுக்கங்களேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பொருளாதார மேன்மையும் வரக்கூடிய தன்மை இருக்குது.